இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களே, அன்புடன் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து புதிய பயணம் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். ரூத்துடைய சரித்திர புத்தகத்தை நாம் எடுத்து ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறோம். அவளுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருந்தது? இந்த ரூத் அவள் முழுவதுமாக தன் வாழ்நாள் முழுவதுமாக அவள் முன்வைத்த ஒரே ஒரு காரியம் யெகோவா தேவன். யாருமே பட்டிராத மிகுந்த துன்பத்தையும் துயரத்தையும் அவள் வாழ்நாளிலே பெற்றுக்கொண்டாள் என்ற சரித்திரம் சொல்கிறது. யாரும் அனுபவிக்க முடியாத ஒரு பாடு அவள் அனுபவித்தாள். அந்த ரூத்துடைய புத்தகத்திலே பார்த்தீங்கன்னா அங்கே போடப்பட்டிருக்கிறது 16 கேள்விகள் அங்கே போடப்பட்டிருக்கிறது. 30 கட்டளைகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரூத் என்ற பெயரே அங்கே 12 முறை தான் அங்கே எழுதப்பட்டிருக்குது. மற்றபடி அந்த ரூத்தை குறித்து என்ன போடப்பட்டிருக்கிற, என் மகளே, நகோமியாக இருக்கட்டும், போவாசாக இருக்கட்டும், அவள் சொல்ற காரியம் என் மகளே. இவ்வளோ பெரிய சாட்சி. அவ்வளோ அவளுடைய வாழ்க்கை மிகவும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு வாழ்க்கையாக மாறிட்டு எல்லாரும் பார்க்குறாங்க. அவளுடைய பெத்லகேமில் இருக்கிற அத்தனை பேரும் பார்க்குறாங்க. அவளுடைய குணாதிசயங்களை பார்க்குறாங்க. இன்னும் அவள் அந்த ரூத் புத்தகத்தை எழுதின ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் சிலர் சொல்கிறாங்க இது சாமுவேல் தீர்க்கதரிசி எழுதியிருக்கலாம் என்று சொல்லுங்க. ரூத் புத்தகம் 4 அதிகாரம், மொத்தம் வசனம் 85 வசனங்கள் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ரூத் புத்தகத்தை நாம் தியானித்து பார்த்தால் அந்த ரூத் எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார். அவள் பெத்லகேமுக்கு வரும்போது தன் பூர்வீக சொத்து கிடைக்கும், நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு நம்பிக்கை எதுவுமே, எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் வருகிறாள். முதலாவது அவள் வாழ்க்கையில் அவள் கொண்ட காரியம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. நகோமியோட செல்ல காரணமே அவள் மீது வைத்திருக்கிற அளவுக்கு அதிகமான ஒரு அன்பு. அது மாத்திரமா ஆதாயம் கிடைக்கும் என்ற நோக்கத்தோடு வரவில்லை. அவள் அங்கே சென்றபிடம் அங்கே மிகவும் பணக்கார ஐஸ்வர்யவான். இந்த போவாஸ் ஐஸ்வர்யவான். அவனுடைய வயலுக்கு சென்றால் இந்த ஆதரவு கிடைக்கும், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் எனக்கு கிடைக்கும், எதிர்கால வாழ்க்கை இப்படி அமையும் சொல்லி எந்த ஒரு எண்ணமும் எந்த ஒரு ஆதாயமும் தேடி அவள் செல்லவில்லை. அது மாத்திரமல்ல, அவள் அதிகமாக ஆசைப்படவும் இல்லை. அங்கே வயலில் பொறுக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கே போயிட்டு எனக்கு வேலை தாங்க, நான் நல்லா வேலை செய்வேன், உங்களுக்கு உண்மையாக இருப்பேன், அப்படி எதுவுமே அவள் சொல்லலை. இன்னும் ஆத்மாவில் சோர்ந்தே போல. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் செய்கிற ஒரே காரியம் ஆத்மாவிலே சோர்வு. ஏதாவது பிரச்சனை பாடுகள் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் வந்துட்டேன்னா நம்ம குறை சொல்லிடுவோம். எங்கள் மாமியாரால் தான் இப்படி வந்தது, என் கணவரால் தான் இப்படி நான் இருக்கேன், என் பிள்ளைகளால் தான் நான் இப்படி இருக்கேன். எத்தனை பேர் நம்ம சொல்கிறோம். ஆத்மாவிலே சோர்வு. இப்போ ஆத்மாவிலே சோர்வு வரும்போது இந்த ரூத்து அவள் தன்னுடைய மாமியை குறித்தோ, தன்னுடைய பழைய வாழ்க்கையை குறித்தோ, கணவரை குறித்தோ, ஏன் இந்த பெத்லகேமுக்கு வந்தேன், எதற்கு இந்த கதிர் பொறுக்கிற வேலைக்கு வந்தேன், எனக்கு என் மாமியார் பாருங்க உட்கார்ந்துருந்து இப்படி வேலை வாங்குறாங்களே, இப்படி எதுவுமே அவள் சொல்லவே இல்லை. அது மாத்திரமா ஆவேசமா அவ பேசவே இல்லை, மௌனமா இருக்கா. அவ பயணத்துல என்ன காரியம் எங்கு போனாலும் அவ ரொம்ப அமைதியா, அவள் மாமியார் உட்கார்ற இடத்துல சொல்ற இடத்துல உட்கார்ற, போகிற இடத்துல போறா. அவர்களுடைய நகோமியுடைய ஆலோசனையை கேட்கிறார். ஆதரவுக்காக ஏங்கவே இல்லை. தன்னுடைய மாமியார்கிட்ட போய் எல்லாம் அவ இன்னைக்கு இப்போ என்ன நடந்தது, நான் என்ன செய்ய போகிறோம் எல்லாம் சொல்கிறா. லாஸ்ட் அவன் ஆண்டவரை விட்டே விடலை. முழு நம்பிக்கையும் தேவத்தின் மீது வைக்கிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா புறஜாதிகள் மேலே அவங்க தீட்டு
சொல்கிற காரியம். பெத்லகேம் ஜனங்கள் ரொம்ப சுத்தத்தை விரும்புகிற ஜனங்கள். அவர்கள் அந்த மோவாப்பிய பெண்ணை எப்படியெல்லாம் பார்த்திருப்பாங்க. இந்த பெண்ணை கொண்டுதான் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தை மீட்க வந்த மேசியா பிறப்பார் என்பது யாரும் அறியல. அங்கே நடக்கிற சம்பவம் என்னன்னா, அவள் ஒரு நம்பிக்கையை பெற்று வருகிறாள் போவாசிடம். இப்போ போவாஸ் கேட்குறான், அன்னைக்கு அங்கே ஒளிமுக வாசத்தில் உட்கார்ந்து சுகந்திரவாளியாக இன்னொருவர்கிட்ட கேட்குறா, இந்த நகோமி தன்னுடைய நிலத்தை விற்க இருக்கிறார், ஸோ அந்த நிலத்தை வாங்க நீ விருப்பமா என்று கேட்கிறார். அவளும் அந்த சுகந்திரவாளியும் ஓகே நான் வாங்குறேன். அவள் சொல்ல, நீ வாங்கும்போது மக்களுடைய மனைவியாகிய ரூத்தும் அதுக்கு பொருந்தும், அவளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ சொல்கிறாள் அந்த சுகந்திரவாளி, நான் பெறவே வேண்டாம், எனக்கு இந்த லைஃப் வேண்டான்னு சொன்னோடனே இந்த போவாசு அவன் அங்கே ஒரு உடன்படிக்கை, பழைய காலங்களில் ஒரு உடன்படிக்கை என்னன்னா, இந்த ஒரு சுதந்திரவாளி தன் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மற்ற சுதந்திரவாளியுடைய பாதரட்சையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போது இந்த போவாஸ் அந்த பாதரட்சையை பெற்றுக்கொள்கிறார். சுதந்திரவாளியின் சுதந்திரத்தை உறுதி செய்கிறார். ரூத்திடம் ஒரு நம்பிக்கை வைக்கிறார். எல்லாரும் 10 ஜனங்களை கூப்பிட்டு அந்த ஒளிமுக வாசத்திலே அவள் ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை, நான் ரூத்தை திருமணம் செய்ய போகிறேன்னு சொல்லி சபையார் எல்லாத்துக்கும் அந்த ஜனங்களுக்கெல்லாம் அறிவிக்கிறார். அப்போ ஒளிமுக வாசல்ல இருக்கிறவங்கெல்லாம் வாழ்த்துறாங்க. இந்த ஒரு பெண் இந்த குடும்பத்துல ஒரு பாக்கியவதியா இருப்பா, ஒரு நல்ல காரியத்தை செய்வா. இஸ்ரவேல் ஜனங்களை கட்டின அவள் பெண் தாமாரை போலவும், இன்னும் அவளை இப்ப லேயாளை போலவும் இருப்பான்னு சொல்லி அவளை வாழ்த்துறாங்க. இன்றைக்கும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்குள்ள, நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஆத்மாவிலே சோர்ந்து போயிருக்கிறோமா? இந்த பாதை எப்படிப்பட்ட ஒரு பாதை என்றால் ஒரு கேள்வியின் பாதை. இந்த நகோமி கேள்வி கேட்கிறார், இது எப்படி ஆகுமோ? அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கிறது. சுதந்திரவாளியாக போவாசே இந்த ரூத்தை திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்கிறார். எவ்வளோ ஒரு நல்ல ஒரு செய்தி, ஒரு நல்ல ஒரு கேள்விக்கு நல்ல ஒரு பதில். இன்றைக்கும் கூட நிறைய கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? ஆத்மாவிலே சோர்ந்து போயிருக்கீங்களா? கர்த்தர் இன்னைக்கு நிச்சயமாக நம்ம கேள்விகளுக்கு எல்லாம் ஒரு பதிலை கொடுப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையிலையும் கூட கர்த்தாவே, எங்களுடைய பாதையிலே, வாழ்க்கையின் பாதையிலே எத்தனையோ கேள்வி நாங்கள் கேட்குறோம். ஏன் நான் வாழணும்? எதற்காக இந்த குடும்பத்தில் நான் வந்தேன்? எதற்கு இந்த இழப்பு? எதற்கு இந்த மனசோர்வு? எதற்கு இந்த பிரச்சனை? எதற்கு இந்த மனமடிவு? ஏன் உறவினர்களை என்னை ஒதுக்கி தள்ளுறாங்க? இப்படி ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு சென்று கொண்டிருக்கலாம். ஏன் எனக்கு வேலை இல்லை? மற்றவர்களுக்கெல்லாம் திருமணம் அடைந்து குழந்தை இருக்கிறது, எனக்கு ஏன் குழந்தை இல்லை? எனக்கே அந்த பாடுன்னு சொல்லி கேள்விகளோடு நம்ம வாழ்க்கை பயணத்தை மேற்கொண்டிருந்த இசப்பா, எங்களுக்கும் நீங்க நல்ல ஒரு பதிலை தருவீங்கன்னு ஒரு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை தாங்க. உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறேன், தாழ்த்துக்கிறேன், மேய்க்கிறேன், மீப்பெருமலை கேட்கிற பிதாவே, ஆமேன்.